ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சியில் நான் ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா சியில் இருக்க ஆப்ரேட்டர்ஸும் பைத்தானில் இருக்க ஆப்ரேட்டர்ஸும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனால் பைத்தானில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆப்ரேட்டர்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். பழைய வீடியோவோட லிங்கை மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஃபர்ஸ்ட் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம பைத்தான்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல பைத்தான்ல எக்ஸ்ட்ரா 2 ஆப்ரேட்டர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸ்போனன்ட், இன்னொன்று ஃப்ளோர் டிவிஷன். எக்ஸ்போனன்ட்டுக்கு நம்ம 2 ஸ்டார் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோர் டிவிஷனுக்கு 2 ஃப்ரண்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த எக்ஸ்போனன்ட்னா என்னன்னா பவர் கண்டுபிடிக்கிறது. அதாவது நான் இப்போ பென் எடுத்துக்கிறேன். இப்போ x10ன்னு வச்சுக்கோங்க, y2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணும்னா 10 power 2 அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேவா? ரெண்டாவது இருக்க வேல்யூவை பவரா எடுத்துக்கும். அவ்வளவுதான் இந்த எக்ஸ்போனன்ட்ங்கிறது. அதுக்கு அடுத்து ஃப்ளோர் டிவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 13 divided by 2 அப்படின்னு போட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 6.5 வரும் நார்மல் டிவிஷன்ல. அதே ஃப்ளோர் டிவிஷன் பண்ணீங்கன்னா 6ன்னு வரும். ரவுண்ட் பண்ணிரும். ஓகேவா? வேல்யூவை பாயிண்ட விட்டுட்டு ரவுண்ட் பண்ணிரும். அதுதான் ஃப்ளோர் டிவிஷன். டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, ஃப்ளோர் டிவிஷன் வந்து ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். 7.5 வந்துச்சுன்னா 7ன்னு கொடுக்கும், 8.5 வந்துச்சுன்னா 8ன்னு கொடுக்கும். இவ்வளவுதான் ஃப்ளோர் டிவிஷன். ஓகேவா? இதுக்கு அடுத்து ரிலேஷனல் ஆப்ரேட்டருங்கிறது நீங்க அந்த வீடியோல என்ன பார்த்தீங்களோ சி வீடியோல அதுதான் இங்கேயும் அப்படியே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அங்க பார்த்ததுதான் இங்கேயும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்க என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இங்க எக்ஸ்ட்ரா நமக்கு 2 இருக்கு. ஒன்னு எக்ஸ்போனன்ட், இன்னொன்னு ஃப்ளோர் டிவிஷன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிற வேரியபிள்ல ஆபரேஷனை பண்ணி ஸ்டோர் பண்ணிரும். இதோ இந்த மெத்தட்ல எக்ஸையும் ஒய்யையும் வச்சு பவர் கண்டுபிடிச்சி எக்ஸ்லயே ஸ்டோர் பண்ணும். எக்ஸையும் ஒய்யும் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணி எக்ஸ்லயே ஸ்டோர் பண்ணும். ஆனால் நம்ம கொடுக்குறது இப்படி கொடுப்போம். நீங்க அந்த வீடியோல தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல அங்க என்ன பாத்தீங்களோ அதே தான் இங்கேயும். ஆனா இங்க என்ன பண்ணுவோம்னா, அங்க ஆண்டுக்கு 2 ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணீங்க, இங்க ஆண்டுக்கு ஏஎன்டி ஆண்ட் அப்படின்னு ஆப்ரேட்டர் எழுதிடுவோம். ஆருக்கு பாத்தீங்கன்னா ஓஆர் ஆர்னு எழுதிடுவோம், நாட்டுக்கு பாத்தீங்கன்னா நாட் அப்படின்னு எழுதிடுவோம். அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து ஜஸ்ட் அங்க ஆப்ரேட்டர்ஸ் வந்து சிம்பிள்ஸ்ல கொடுப்போம், இங்க நம்ம லெட்டர்ஸ்ல கொடுக்குறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அங்க என்ன பாத்தீங்களோ அதுதான் இங்கேயும் ஃபுல்லாமே. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, அந்த வீடியோ வச்சு அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த பைத்தான்ல இருக்கிற 2 ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், இன்னொன்னு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இந்த ரெண்டையும் நம்ம ப்ரோக்ராம்ல போட்டு பார்க்கலாம், அப்பதான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஏங்கிற வேரியபிள்ல ஒரு லிஸ்ட், அதுக்குள்ள டெக் கனு அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறேன். அதே லிஸ்ட்டை காப்பி பண்ணி பில போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சிங்கிற வேரியபிள்ல ஏங்கிற லிஸ்ட்டை நம்ம காப்பி பண்றோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரிண்ட் எழுதுறேன். அதுல ஏ இஸ் பியா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அந்த கோடை ரன் பண்றேன். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏ இஸ் பி. ஏயும் பியும் ஒன்னுன்னு கேட்டா ஏன் ஃபால்ஸ்னு வருது? ரெண்டு ஒண்ணு தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருங்கிறது ஒரு வேரியபிளுக்குள்ள இருக்க வேல்யூவை பார்க்காது. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் சேம் ஆப்ஜெக்டா அப்படின்னு பார்க்கும். இப்போ பாருங்க, நான் ஏயும் சியும் ஒன்னா அப்படின்னு கேட்கிறேன். இப்ப ஆன்சர் பாருங்க, ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அது ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுதுன்னா, ஏயை தான் நம்ம சில காப்பி பண்ணியிருக்கோம். அதாவது இவங்க 2 பேரும் ஒரே மெமரி ஸ்பேஸ் தான். ஸோ ட்ரூ அப்படின்னு வருது. இந்த மெமரி லொகேஷனை வச்சுதான் இது வந்து அந்த ஆப்ஜெக்டை செக் பண்ணும், ரெண்டும் சேம் மெமரி லொகேஷனா அப்படின்னு. இப்போ ஏ இஸ் ஏயா அப்படின்னு கேட்டோம்னா அது ட்ரூன்னு தான் சொல்லும். இப்போ பாருங்க, செக் பண்றேன். இப்போ ட்ரூ அப்படின்னு சொல்லுது, ஏன்னா ரெண்டும் சேம் லொகேஷன். ஸோ அது ட்ரூன்னு அப்படின்னு சொல்லுது. இப்போ பி கேட்டோம்னா பாருங்க, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதுல இருக்கிற கண்டென்ட் ஒண்ணுதான், ஆனா அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு வேற வேற. ஓகேவா? அதனால இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது, ஏன்னா வேற வேற மெமரி லொகேஷன்ல இருக்கு. இதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இதுலயே இஸ் நாட் அப்படின்னு நம்ம ஒண்ணு யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, ஏ இஸ் நாட் பி அப்படின்னு கேட்டோம்னா ஏயும் பியும் ஒன்னா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்.
ஆமா ரெண்டும் ஒண்ணு இல்ல, ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்லுது, ட்ரூ. ஓகேவா? இதுதாங்க இந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர். இப்ப பாருங்க, நான் இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன். print a ஈக்குவல் b அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண பாருங்க. பாருங்க, ட்ரூ ட்ரூ, ரெண்டு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு. a இஸ் நாட் b, ஏயும் பியும் ஒன்னு இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். ஆமா ஒன்னு இல்லை அப்படின்னு அது சொல்லுது, ட்ரூ. அதுக்கு அடுத்து ஏயும் பியும் ஈக்குவலா அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு ஆமா ஈக்குவல் தான் அப்படின்னு ட்ரூ அப்படின்னு சொல்லுது. இப்போ உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் நாட் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர். இப்போ நம்ம மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் பத்தி பார்க்கலாம். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு வேரியபிளுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை செக் பண்றது. இப்போ பாருங்க, பிரிண்ட் எழுதுறேன். இதுல டெக் உங்க வேல்யூவை நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இன் ஏல இந்த டெக்குங்கிறது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ல ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இந்த டெக்குங்கிறது ஏல இருக்கு பாத்தீங்களா, அதனால ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இப்போ டெக் 7 அப்படின்னு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரன் பண்றேன், ஃபால்ஸ் அப்படின்னு வருது, ஏன்னா அந்த டெக்குங்கிறது இல்ல. இதுக்கப்புறம் இதுல இன்னொன்னு இருக்கு, நாட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் இன்னு போட்டீங்கன்னா இப்போ இந்த டெக் 7ங்கிறது இந்த ஏல இல்லல்ல அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு அது பதில் சொல்லுது, ஆமா இந்த டெக் 7ங்கிறது இந்த ஏல இல்ல அப்படின்னு. இப்போ டெக் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? டெக்குங்கிறது இப்போ இருக்கு. நம்ம என்ன கேட்கிறோம், நாட் இன் இந்த டெக்குங்கிறது இது உள்ள இல்லல்ல அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு அது என்ன சொல்லுது, நோ ஃபால்ஸ், இருக்கு, அந்த டெக்குங்கிறது உள்ள இருக்கு. ஓகேவா? இதுதான் இந்த நாட் இன். இப்போ இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் பத்தி உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன் நாட் இன் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். இது ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூவை செக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம பைத்தான்ல இருக்க இன்புட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட், இப்படி தான் பைத்தானோட இன்புட் ஃபங்க்ஷன் எழுதணும். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைம்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு இந்த இன்புட் ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணுது. ரன் டைம்லனா நம்ம கோடை ரன் பண்ணதுக்கு அப்புறமா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறதுக்கு நமக்கு இந்த இன்புட் ஃபங்க்ஷன் பயன்படுது. ஓகேவா? இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன்ல இருந்து எப்படி இன்புட் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் கொடுங்க, அடுத்து ஈக்குவல் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடுத்து பிராக்கெட்டுக்குள்ள ப்ரோமோட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசருக்கு நீங்க என்ன டிஸ்ப்ளே பண்ணணுமோ அதை இதுல நம்ம கொடுக்கலாம். என்டர் யுவர் நேம், ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை தான் யூசருக்கு ப்ரோமோட் பண்றோம். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க எது கொடுத்தாலும் அதை டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுங்க, அதை அப்படியே டிஸ்பிளேல வந்துடும். ஓகேவா? ஏன்னா ஸ்ட்ரிங்கிறது பைத்தான்ல டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸ்லயோ கொடுக்கணும். ஓகே, இப்போ இதுல ஒரு பிரிண்ட் எழுதுறேன். பிரிண்ட் அந்த ஏயை நம்ம அப்படியே இப்போ பிரிண்ட் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த கோடை நான் ரன் பண்றேன். இதில் கேட்குது பாருங்க, என்டர் யுவர் நேம் அப்படின்னு. டெக் கனு அப்படின்னு டைப் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன். டெக் கனு அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை வச்சு அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணலாமான்னா அதுவும் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இதை அழிச்சிட்டு நம்ம இன்னொரு கோட் எழுதலாம். ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து பி ஈக்குவல் டு இன்புட், இது உள்ள என்டர் எ நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இது கீழே சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. நம்ம என்ன பண்றோம், இதுல யூசர் கிட்ட இன்புட் வாங்கி பில ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? ஏல 10ன்னு இருக்கு, பில என்ன கொடுக்குறோமோ அதை அந்த 10 கூட கூட்டி சில ஸ்டோர் பண்றோம். அதுக்கு அடுத்து மறுபடியும் பிரிண்ட், இதுல சி அப்படியே சும்மா பிரிண்ட் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுமா எரர் வருமானு பார்க்கலாம். என்டர் எ நம்பர்னு கேட்குது. இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறோம் 10 அப்படின்னு. இப்போ எரர் வருது. ஏன் எரர் வருது? இதில் பாருங்க, unsupported அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா int and string. நம்ம கொடுத்த வேல்யூ இண்டீஜர் தானே, நம்பர் 10 அப்படிங்கிறத என்டர் பண்ணியிருக்கோம், அது இண்டீஜர் தான். அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு எரர் வருது? ரெண்டுமே இண்டீஜர், இங்கேயும் இண்டீஜர் தான் இருக்கு, இங்கேயும் இண்டீஜர் இருக்கு. பைத்தான் தான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குமே. அப்போ ஏன் எரர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் எப்போவுமே ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுவார். இதில் என்ன டைப் பண்ணாலும் அதை அவர் வந்து ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுவார்.
ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை வந்து இது பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஏன்னா இந்த பியில் ஸ்டோர் ஆகிருக்கிறது ஸ்ட்ரிங். பாருங்க, நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். print ty p type b. இப்போ p ஓட டைப்பை பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகேவா? என்டர் எ நம்பர் 10 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ அந்த b ஓட டைப் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்களேன். கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. இந்த பில ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. ஸோ அப்போ அதை கூட்டன்னா அப்போ அந்த பியில் இருக்க ஸ்ட்ரிங்கை முதல்ல நம்ம இன்டிஜராக மாற்றணும். அதுக்கு தான் நம்ம அந்த இடத்துல தான் அந்த டேட்டா டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த பியை நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இன்ட் பிராக்கெட்டுக்குள்ளே அந்த பியை கொடுங்க. இதை எது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் வைங்களேன். ஃப்ளோட்டுன்னு கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ளே பியை கொடுப்போம். இப்போ ஒரு இன்டிஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் வைங்களேன். எஸ்டிஆர்னு கொடுங்க. அந்த கீவேர்டெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, எஸ்டிஆர்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளுங்களா பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இன்டிஜர் அப்படி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதாங்க மேட்டர். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த இடத்துல நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ இதில் இன்ட்டு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ இதில் 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கூட்டி அவுட்புட் என்ன 20 அப்படின்னு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.